ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சூரங்குடி இங்கே வந்து நம்ம சுரேஷ் கலை அவங்கள தான் இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டோம், சோசியல் மீடியாவில் வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்புலையும் ஒரு வீடியோ அந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது என்ன பர்பஸ்க்காக இப்படி பண்ணுறாங்க, அவங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம அவங்கள்ட்ட டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கண்ணே. நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாலாம் அந்த வீடியோலாம் போடுறீங்களா, அந்த நடிக்கிறது மாரி இந்த மாதிரி எல்லாம், இது எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது, இந்த டீட்டெயிலை வந்து தெளிவாக சொல்ல முடியுமா? ஆர்வங்கிறதுல இல்லை, எனக்கு பாட்டுகள் அந்த பழைய பாட்டுகள்லாம் நல்லா பிடிக்கும். எனக்கு என்னன்னா ஒரு 2017 ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நம்ம தலையில் லைட் அடிபட்டு, அப்போ அந்த வார்த்தைகள் சரியாக வராது. அப்போ அந்த பாட்டுகள் எனக்கு நல்லா பிடிக்க போய் சரி அதே பண்ணி. ஏன்னா டாக்டர் என்ன சொல்கிறேன்னா, பேப்பர் படித்தாலும் சத்தமாக படிக்கணும், படித்தாதான் அந்த மைண்டில் இதாகும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம இந்த காலத்தில் வந்து சத்தமாக ரோட்டில் இருந்து படிக்க முடியாது இல்லை, ஒரு கூச்சமாக இருக்கும். அதனால என்னென்னா பாட்டுகள் நம்ம பிடிக்குமே சொல்லிட்டு எனக்கு வாயில் வராத பாட்டுகளையும் அதை பாடி 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 சும்மா அப்படியே இன்ஸ்டாகிராம்குள்ள வந்தேன். ஃபர்ஸ்ட்டுலாம் வந்து நல்ல ஒரு இது இருந்துச்சு, அவங்க பார்த்து நல்ல லைக்லாம் போட்ட விட்றேன். எனக்கு கூட கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு, சரி அதை அப்படி கண்டினியூ பண்ணுவோமே அப்படின்ட்டு அப்படியே நான் சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாட்டு போட்டு சரி நமக்கு தெரிஞ்சது மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஓகே. இதில் உங்களுக்கு இப்படி போடுறதுனால ஏதாவது வருமானங்கள் அப்படி ஏதாவது வர மாதிரி இருக்கா, அல்லது இதனால உங்களுக்கு ஏதாவது வருமானம் வரதாங்கிற டீட்டெயில்? இதுவரை அப்படி ஒன்று இல்லை. நிறைய பேர் இதை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டொனேஷன் ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு. நான் ஏதோ நிறைய ஏன்னா அந்த கார் நம்ம ஓட்டுறது டிரைவர் வேலை, அப்போ இந்த காரெல்லாம் வச்சுட்டு வீடியோவில் எடுத்து போடும். அவங்க நல்லா வசதி இருக்கும் பொழுது அப்படின்னு அவங்க தெரியாமல் கேட்குறாங்க எங்கள்கிட்ட. இருந்தால் நம்மளால முடியாது. நான் அப்படி சொல்லுவேன், நான் அப்படி விட்ட வருமானம் எதுவும் கிடையாது, நானே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படி நான் உங்களுக்கு சும்மா சொல்லுவேன். ஆனால் எல்லாரும் பார்க்கும்போது அப்படி நினச்சி இது பண்ணுவாங்க, பார்க்க பெரிய வசதி உள்ளவங்க பொழுது அப்படின்ட்டு. நான் இதனால தான் எனக்கு அந்த வாய்ஸுகள் கிளியராக வரணும் அப்படிங்காண்டி அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் என்ன லைக் பண்ணுவாங்க, கமெண்ட்லாம் நல்லா பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு ஃபேன்ஸ் எந்த நிறைய இருக்காங்களா இதை பார்த்துட்டு? முதல்ல கொஞ்சம் கூடி வந்துச்சு. அதுக்கு மாதிரி எனக்கு அந்த ஃபோனெல்லாம் பற்றி ரொம்ப தெரியாது, ரொம்ப படிப்பும் கிடையாது இல்லை, ரொம்ப தெரியாது. சில பேர் சொல்லதை கேட்டு நான் பண்ணுவேன், அது சிலர் தப்பாகவே போயிடுது. சில பேர் நல்லது சொல்லி தருவாங்க, சிலது லாபமும் இருக்கும் நஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். நல்ல விஷயங்களா எடுக்கிறது, கெட்ட விஷயங்கள். ஆமா. அதனால இப்ப நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு என்ன தோணும் அதே மாதிரிதான் அப்படியே போயிட்டுருமே அப்படின்னு. சப்போர்ட்னஸ் ஆள் யாருமே கிடையாது. யாரும் இப்ப நான் என் ஒய்ஃபு, என் பிள்ளைங்க, வேற யாரும் கூப்பிட்டாலும் அவங்க நம்மளை பார்த்து ஏதாவது கேட்பாங்க. அதனால அவங்கள்ட்ட கேட்டு எனக்கு இதாகி போச்சு. யாராவது நமக்கு சப்போர்ட்னஸ் யாராவது நானும் கொஞ்சம் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ண வச்சுருவேன். ஆனா யாரும் அப்படி நம்ம போய் கூட்டாச்சு நமக்கும் கொஞ்சம் கூச்சமா இருக்கும் போய் கேட்கறதுக்கு. அதனால அதை வந்து விட்டுட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? 9ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். பாட்டாச்சு BA படிச்ச மாதிரி அப்படிலாம் ரொம்ப படிப்பை வளர்ந்தான். ஓகே, நல்லா தெளிவாக சொன்னீங்க. ஓகே, மேலும் உங்கள் வளர்ச்சிக்கு மேலும் நல்லா தொடர அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி. ஓகேங்க, தேங்க்யூ.